கதையோட ஆரம்பத்தில் ஹாலிவுட் ஹில்ஸில் டெட்பூலுக்கு கதை சொல்கிறதுக்காக அங்கே ஒரு டைரக்டர் வந்து இறங்குறாரு. அவர் அங்கே வந்து இறங்கின உடனே பார்க்குற விஷயம் ரத்தம். பில்டிங்குள்ளேருந்து ஒருத்தன் புல்லட்டை காலில் வாங்கிட்டு உயிருக்கு பயந்துட்டு ஓடியாடுறான். வெளில வந்த அந்த டைரக்டர் இந்த டைரக்டரை பார்த்து உள்ளே போகாதீங்க, உள்ளே ஒரு சைக்கோ இருக்கான்னு சொல்கிறான். பட் வந்த டைரக்டர் அதை மீறி உள்ளே போகிறாரு. உள்ளே நம்ம தலைவன் டெட்பூல் அடுத்த கதை சொல்ல வரவனை சொல்கிறதுக்காக ரெடியாக சேர் போட்டு உட்காந்துருக்காரு. கதை சொல்ல ரெடியாடா? சரியா 39 நிமிஷத்துக்கு முன்னாடி டெட்பூலுக்கு ஒரு ப்ளூ சட்டை கதை சொல்லிட்டு இருக்கான். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கும் ஹல்க்குக்கும் சண்டை, உடைய போகிறது யாரோட மண்டை. அது சரி, ஹல்க்கு ரைட்ஸ் கொடுப்பாங்களா? பட் பார்த்துக்கலாம், இது ஒரு வேற லெவல் ஆக்ஷன் படமாக இருக்கும் சார்னு அந்த ப்ளூ சட்டை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஆக்ஷன் போதுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டை கையிலே சுட்டு ரத்தம் சொட்ட சுட்ட ஓட விட்டாரு டெட்பூல். அதை பார்த்து உள்ளே வந்த பச்சை சட்டை டெட்பூல் கிட்ட ஆஸ்கார் வின் பண்ண மியூசிக் டைரக்டரை வச்சு ஒரு அப்பா மகன் பாச போராட்ட படமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுட்டு ஓட விட்டாரு. இப்படி வரிசையாக எல்லாரும் வந்து வாங்கி கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. நீ என்ன கதை சொல்ல போகிற மிஸ்டர் டைரக்டர்? நான் இங்கே வந்தது கதை சொல்ல இல்லை, கதை கேட்க, அதுவும் உன்னோட கதையை. ஓ, இப்போ நீ சொல்ல வருது என்னோட கதையை சுட்டு அது எனக்கே உன்னோட வெர்ஷனில் சொல்ல போறியா? இல்லை. அப்போ சரி சொல்கிற கேளு. பட் திருப்பி ஏன்டா கேட்டோன்னு நீ ஃபீல் பண்ணாமல் இருந்தா சரி. எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு ஆரிஜின் ஸ்டோரி. நீ கேட்கலாம், இந்த டேங்க்குள்ளே இவ்வளோ ஊசியை வாங்கிட்டு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கியே, இது உனக்கு தேவைதானான்னு. கேன்சரில் சாகிறத விட இது பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு பேசாமல் செத்தே போயிருக்கலாம்னு. ஏன் முடியும் போச்சு, சேத்துல விழுந்த முதல் அர்ஜுன் மாதிரி உடம்பு கொலகொலன்னு ஆயிடுச்சு. அதுவும் அங்கிருந்து ஒருத்த இதை சரி பண்ணுறேன்னு என்னை மொத்தமாக தீச்சு விட்டான். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே என்ன தந்தூரி சிக்கன் மாதிரி வறுத்து எடுத்துருக்கானுங்க, மசாலா மட்டும் மிஸ்ஸிங். கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்க மாதிரி என்னோட உருவம் மொத்தமாக தீஞ்சு போனாலும் உள்ளம் ஸ்ட்ராங் ஆயிட்டு. அதாவது என்னோட ஹீலிங் ஃபேக்டர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு பவர்ஃபுல் ஆயிட்டு. ஒரு நாள் என்னோட ஸ்கின்னெல்லாம் செம்ம வலிக்க ஆரம்பிச்சது. அங்கிருந்த ஜெயிலர்கிட்ட வேஸ்லின் இருக்கான்னு கேட்டேன். நான் உள்ளே வந்து செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு உள்ளே வந்தான். மாட்டினியா பம்பரை கட்ட மண்டையா, இதாண்டா என் சான்ஸ்ன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட அடுத்த அவதாரத்தை எடுத்தேன். என்னோட இந்த அழகான முகத்து மேலே ஒரு அழகான மாஸ்கை போட்டு மறைச்சு வச்சுட்டேன். ஏன்னா யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுல. அதுக்கப்புறம் நான் டெட்பூலாக பண்ண சாகசங்கள் நிறைய இருக்கு. கதையில் நீங்கள் ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளோ முன்னாடி? ரொம்ப முன்னாடி. ஆக்சுவலாக எனக்கு டெட்பூலை விட இந்த டெட்பூல் மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற வேட் வில்சனை பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓ, நீ வேட் வில்சன் பற்றி கேட்குறியா? அவன் ஒரு முட்டா பீஸ்பா. ஆக்சுவலி நான் ஒரு மிஷனரியாக இருந்தப்போ எனக்குள்ள ஒரு மோரல் கோடு இருந்துச்சு. எனக்கு எது சரின்னு படுதோ அந்த ப்ராஜெக்டை மட்டும்தான் பண்ணுவேன். அதாவது கெட்டவங்களை கொள்கிற கெட்டவனாக இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு செம்ம அழகான கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. ஒரு நாள் வழக்கம் போல் அவ கூட சந்தோஷமாக இருக்கணும்னு வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா ஒரு ஷாக்கிங் நியூஸ் எனக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் தெரிஞ்சது எனக்கு கேன்சர் இருக்குன்னு. அவ்வளோதான், உடஞ்சி நொந்து நொறுங்கி நூடுல்ஸ் ஆயிட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் இதை சேர்ந்து சமாளிக்கலான்னு சொன்னா. பட் எனக்கு அவளுக்கு பாரமாக இருக்க விருப்பம் இல்லை. தனிமையில் என்னோட முடிவை நோக்கி போக ஆரம்பித்தேன். ஏற்கனவே வேதனையில் இருந்த என்ன மேலும் வேதனைப்படுத்துகிறவன் மூஞ்சிலே பஞ்சை விட்டு சோகமாக நான் போய் உட்கார்ந்துருக்க. அப்போ ஒரு அங்கிள் வந்து, தம்பி எங்ககிட்ட ஒரு யோசனை இருக்கு, இல்லை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னார். கனடா எக்ஸ்பெரிமெண்ட் சென்டர் அதை பற்றி எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் போன ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கு, பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணும். ஐ மீன் உன்னோட சைல்ட்ஹுட் பற்றி சொல்ல. என்ன ஜோக் பண்ணுறியா? அதெல்லாம் யாரும் கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது அப்படி இல்லை, இந்த விஷயம் தான் கதையோட எமோஷனல் பார்ட்டாகவே இருக்க போதா. ஸோ அதனால் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓகே, அப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஜோக்லாம் பண்ணிட்டு இருக்க காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா டெய்லியும் கதவுக்கு பின்னாடி நின்று நாக் ஜோக் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு நாள் அங்கே ஜோக் சொல்ல எங்கள் அப்பா இல்லை. அந்த பிஞ்சு மனசு முதல்ல அங்கே தான் உடஞ்சது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஓடி போன துக்கத்தில் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரக்கடிச்சு மட்டையாக வரது ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுருந்தாங்க. ஃபுல் டைம் ஜாப்னு கூட சொல்லலாம். நான் உங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்தேன்னு எனக்கே தோணுச்சு. அதனால் நான் அங்கேருந்து என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி வெளில வந்துட்டேன். ஓடுனேன் அங்கேருந்து ஓடினேன். வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வளர்ந்து ஆர்மியில் சேர்ந்து அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு மிஷனரியாக மாறி
இப்போ முன்னாடி டெட்பூலா நிக்கிற சாரி உட்கார்ந்துருக்கேன். உண்மையிலேயே எங்க அம்மா சரியான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு மோசமான சுச்சுவேஷன் வரும்போது நாம எடுத்துக்கிறது ரெண்டே வழிதான். ஒன்று அழுகணும், இன்னொன்று அந்த அழுகையை கடக்கிறது எப்படின்னு யோசிக்கணும். ஸோ அழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலியை கொடுக்கும். ஸோ நமக்கு அது ஒத்தே வராது. அதனால நான் எல்லாத்தையும் சிரிப்பா மாத்தினேன். அதனால தான் இந்த டெட்பூல் வந்தாலே எப்பவும் எல்லா இடமுமே ஒரு ஜோக் நிறைஞ்ச இடமாவே இருந்துச்சு. சின்ன வயசுல என் கையில் அடிபட்டப்போ அதை வச்சு நான் அழுதுகிட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த வேர்டு அதையே வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதை தான் கேரக்டர் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் எனக்கு இது போதும். நீ எனக்கு ஒரு தங்கத்தையே கொடுத்துருக்க வேட். இதை எப்படி தகன்னு மின்ன வைக்கிறேன்னு படத்தில் வந்து பாரு. அப்புறம் ஒரு சின்ன கேள்வி. ஒருவேளை இப்போ நீ உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அவர்கிட்ட நீ என்ன கேட்ப? எங்க அப்பாவையா? பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பஞ்ச் லைனா கேட்பேன். அதுக்கப்புறம் சரியா 35 மாசம் கழிச்சு டெட்பூல் ஆரிஜின்ஸ் படம் ப்ரீமியருக்காக தயாரா இருக்கு. அதுக்கு நம்ம டெட்பூலும் வந்திருக்காரு. படத்தோட டைரக்டர், செலிபிரிட்டின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. படம் ஆரம்பிக்க போது டேட்டுக்கும் பூலுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் விட்டுறாங்கப்பா. அதுவே டெட்பூலுக்கு ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் படத்தோட ஒரு காட்சிகளும் பிளாஸ்ட் ஆகுது. டெட்பூல் வாழ்க்கையில் அவர் அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் கமர்ஷியல் காரணத்துக்காக காமெடியாகவும் ஓவர் ட்ராமேட்டிக்காகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அது டெட்பூலுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அங்கிருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே இதை பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுறதை பார்த்ததும் டெட்பூலுக்கு ஒரு விதமான சொல்ல முடியாத கோவம் ஒன்று ஏற்படுது. உடனே அங்கிருந்து எல்லாரையும் தன்னோட துப்பாக்கி எடுத்து சராமரியா சுடுறாரு. இல்லை, அப்படி சுட்டு தள்ளுற மாதிரி நினைக்கிறாரு. பட் அதை பண்ணலை. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் இங்கிருந்து அமைதியாக கிளம்பி போயிடுறாரு. படம் முடிஞ்ச டேரக்டர் தேட்டரை விட்டு வெளியே வரும்போது அங்கிருந்து அத்தனை பேரும் டேரக்டரை பாராட்டுறாங்க. விமர்சன ரீதியாகவும் டேரக்டருக்கும் பாராட்டுகள் குமியுது. இவ்வளோ ஏன் பார்ட் 2 எப்போ வருங்கிற லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த டேரக்டர் வெளில வந்து பார்த்தா டெட்பூல் அவருக்கு இருந்த கடுப்புக்கு எல்லாத்தையும் டேரக்டர் மேலே காட்டாம டேரக்டரோட கார் மேலே காட்டிட்டு போயிருக்காரு. காரை நல்லா சுட்டு எரிச்சு விட்டு போயிட்டாரு. மனுஷன் செம்ம காண்டில் போயிருக்கான். டெட்பூல் நினச்சிருந்தா அவர் யோசித்த மாதிரியே அங்கிருந்து அத்தனை பெரிய போட்டு தள்ளியிருக்க முடியும். பட் அதை அவர் பண்ணலை. அதையும் தாண்டி வேற ஒரு இலக்கை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச இந்த அட்ரஸை இப்போ நான் யூஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெட்பூல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தனிமையில் இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டோட கதவை தட்டுறாரு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து வயசான ஒருத்தர் வெளில வராரு. அந்த வயசானவர் வேற யாரும் இல்லை, டெட்பூலோட அப்பா. தன்னோட செதஞ்சு போன முகத்தை அவர் அப்பா கிட்ட காமிக்கவும் இந்த கதை இதோட முடிவடையுது. டெட்பூலோட முகம் இப்படி மாறினதுக்கு காரணம் அவருக்கு வந்து கேன்சரோ இல்லை அந்த கேன்சரை குணப்படுத்துறதுன்னு சொல்லி அந்த கேனடா கம்பெனியோ கிடையாது, அவரோட அப்பா தான். அவரோட அப்பா மட்டும் அவரை விட்டுட்டு போகலைன்னா டெட்பூல் அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாரு, ஆர்மியில் சேர்ந்துருக்க மாட்டாரு, மிஷினரி ஆயிருக்க மாட்டாரு, அவருக்கு கேன்சரும் வந்திருக்காது. அப்படி கேன்சர் வந்திருந்தாலும் ஒரு கேனடா கம்பெனி கிட்ட போய் மாட்டிருக்க மாட்டாரு. அவர் முகமும் இப்படி மாறி இருக்காது. ஸோ இது அத்தனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்தது அவரோட அப்பா தான். இதை அவர் அப்பாவுக்கு உணர்த்துறதுக்காக தான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அவரோட மூஞ்சி காட்டுறதுக்காக வந்து நின்றுருக்காரு. ஸோ இதோட இந்த கதையும் முடிவடையுது. என்னதான் இந்த கதை ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட் கதையாக இருந்தாலும் கூட இந்த கதையை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வரும். எஸ், அந்த படத்தோட பேர் தான் இந்த வீடியோவோட டைட்டில் இருக்கும். இத்தனைக்கும் இந்த கதை இந்த படமெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்த ஒரு காமிக். மொரோவர் இந்த கதையில ஃபன்னெல்லாம் தாண்டி இந்த கதை சொல்ல வரதும் ஒரே விஷயம்தான். உங்கள் சைல்டுஹுட் எந்த அளவுக்கு நல்லா அமையுதோ அதை பொறுத்து தான் உங்கள் அடல்ட்ஹுட்டும் அமையும். ஸோ உங்களுக்கு அப்படி அமையலாம் கூட உங்கள் பசங்களுக்கோ உங்கள் தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கோ அந்த மாதிரி ஒரு நல்ல சைல்டுஹுட்டை அமைச்சு கொடுங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொன்ன நோட்டோட நான் கிளம்பிக்கிறேன். உங்களுக்கு இந்த காமிக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கீழே தெரிவிச்சுட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா. வரட்டா?